ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சிட்டோம். ஸோ வந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மேடம் வந்து எழுந்திரிச்சு வெளியே உட்காந்துருக்காங்க. அப்படியே வாங்கலை உங்களுக்கு காட்டுறேன். மேடம் மேடம் கன்வி என்ன பண்ணுற? கொசு கடிக்குதா? கண்ணு என்ன பண்ணுற? ஏய் கண்ணு 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 என்னப்பா சாமி பண்ற? கொசு கடிக்குதா? கண்வி கோலம் போட போறியா சாமி? கண்ணு கோலம் போட போறியா? எடுத்து போடு. போடு 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 போடு. 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 கோலம் போடு. அம்மா பார்க்குறேன். ஐயோ, கோலமா வேஸ்ட் பண்ணலாமா? பக்கத்தில் படுக்க வச்சாலும் சரி, தொட்டியில் படுக்க வச்சாலும் சரிங்க, கரெக்டாக நான் தூங்கி எழுந்திரிச்சா மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க கூடவே சேர்ந்து. எழுந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலையை பிடுங்கி செஞ்சு நமக்கு ஒரு வேலையை 2 வேலையாக்கி ஆமாம் குரா என்னென்ன வேலை பார்க்குறா பாருங்க. எரிமலை எப்படி பொறுக்கும் கன்வி? கன்வி விடு விடு. கன்வியோட அழுக விடுற. கன்வியை அழுக விடாது. கன்வியை விட அழுக விடாது. ஆமாம். அண்ட் காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ நல்ல பிரிஸ்காக அந்த டே ஃபுல்லாக வந்து ரொம்ப லாங் டேவாக டக்குன்னு அந்த டே வந்து முடிஞ்சிடாமல் ரொம்ப லாங் டேவாக இருக்கும். காலையில் எல்லா வேலையும் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அந்த டேயில் வந்து முடிச்சிடுவேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா மட்டும் அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய வேலையை அன்னன்னைக்கு பண்ணாமல் வச்சு 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 ரொம்ப நாள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து நல்லா வந்து கோலம் போட்டுட்டு, சுத்தமாக போட விட மாட்டேன்ட்டாங்க பாப்பாங்க 2 பேரும். பெரியவ வந்து அம்மா போடுமான்றா, சின்னவ நானும் போடுறேம்மா அப்படின்றா. ஸோ வந்து நல்லா பாத்திரம்லாம் ஃபுல்லாக விளக்கிட்டு இப்போ வந்து கன்விக்குட்டிக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுத்துருவேன். பாலில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி வடிகட்டி வந்து பால் வந்து டப்பாவில் ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் குடிச்சிட்டு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் நான் வந்து ஜஸ்வியை வந்து கிளப்பி விட்டுருவேன். காலையிலே மூடியை தொலைச்சிட்டு ஒரு ப்ரஷ் பண்ண சொன்னதுக்கு மூடியை தொலைச்சிட்டு இங்கே இருக்கா இல்லையா? நான் காலையில் பரபரப்பாக வேலை பார்க்கும் போது தான் ஜஸ்வி, கன்வி, மாமா 3 பேரும் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒன்று டிவி போட்டு நல்லா பாட்டு சவுண்டு வச்சு என் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு வந்து அப்படியே டிவிலேயே மூழ்கிடுவேன் காலையில். இல்லை அப்படின்னா எல்லாரும் விளையாண்டுட்டு என்னையும் வந்து விளையாட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் காலையில். ஸோ வந்து காலைல இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அன்யூனிஃபார்ம். நேற்றுமே வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக 2 நாளுமே அன்யூனிஃபார்ம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நேற்றும் வந்து அன்யூனிஃபார்ம், இன்றைக்கி வந்து அன்யூனிஃபார்ம். நேற்று ஒரு பட்டுப்பாடு சட்டை போட்டு விட்டேன், இன்றைக்கி ஒரு பட்டுப்பாடு சட்டை. கொஞ்சம் அயன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் நம்ம பார்க்க ப்ரெசென்டபுளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிகிட்ருக்கேன். அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அயன் பண்ணணும். ஏன்னா வந்து கன்வி அப்போ தான் வந்து நான் அயன் பண்ணுறேம்மா அப்படின்னு வருவா. பயந்து பயந்து அயன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பழம் வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, ஜஸ்விக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து வரத்துக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் நேற்று வந்து பணியாரம் வந்து சுட்டுறதுக்காக மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த பணியாரம் மாவு இருக்குது. பூர்ணம் வந்து இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பருப்பு, அப்புறம் வந்து தேங்காய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பூர்ணம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெய் பணியாரம், ஆக்சுவலாக நெய் ஸ்டஃப் பணியாரம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பணியார மாவு வந்து
நம்ம எப்போவும் ரெடி பண்ணுற பணியார மாவு தான். நல்லா சர்க்கரையெல்லாம் போட்டு, அதாவது வெல்லம்லாம் போட்டு நல்லா பணியார மாவு பாவுக்கு வச்சு ரெடி பண்ணுவாங்களா, அந்த பணியார மாவு தான் மிச்சம் இருந்துச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணியார மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணி அந்த பணியார மாவு வந்து அப்படியே மூடுற மாதிரி மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது வெறும் பணியாரம் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஜஸ்விக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எந்த ஸ்நாக்காக இருந்தாலும் வீட்டில் கொடுத்தா கூட அந்த அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுவா வேணான்ட்டு. பட் ஸ்கூலில் கொடுக்கும்போது எந்த ஸ்நாக் கொடுத்தாலும் அதை வந்து நீட்டாக வந்து காலி பண்ணி தான் டப்பா வந்து வீட்டுக்கு வந்து மேம் வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ மாமாவே வந்து எப்போவுமே வந்து கன்வி குட்டிக்கும் ஜஸ்விக்கும் வந்து குளிச்சு விட்ருவார். இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆனால கன்விக்கு வந்து குளிச்சு இல்லை. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசையில் ஊத்தாப்பம் மாதிரி போட்டு அது மேலே முட்டை வந்து போட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு சட்னி தான் வச்சு கொடுத்தேன். நேற்றே வந்து பூண்டு சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அது வந்து கெட்டு போகாதில்ல அப்படின்னு சொல்லி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அந்த பூண்டு சட்னி அது மட்டும் இல்லாமல் பொடி வச்சு பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். மாமா வந்து எப்போவுமே பாப்பாவை குளிச்சு விட்டு ரெடி பண்ணி விட்டு அவரே வந்து ஊட்டி விட்டுருவார். நான் வந்து தலை மட்டும் சீவி விட்டு பவுர் அடிச்சு விட்டு பொட்டு வந்து வச்சு விடுவேன். மற்றபடி எல்லாமே அவரே வந்து பண்ணி விட்டுருவார். ஜஷு பாய். ஜஷு மம்மி கோலம் எப்படி இருக்கு? மம்மி கோலம் எப்படி இருக்கு? நீ எங்கே போகணும்? ஒன்று கூட்டி போடுமா? இங்கே பாருங்க அவங்க அப்பா வந்து போகிறாராம். மேடம் வந்து ஒன்று கூட்டி போடுமா? குளத்தில் பூ வைக்கணுமா? குளத்தில் பூ வைக்கணுமாங்க ஜஷி சொல்லிட்டு போகிறா. அம்மா அங்கே கூட கொஞ்சம் நல்லா இல்லைம்மா, குளத்தில் பூ வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றா. என்னம்மா? ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து ஜஸ்விக்கு வந்து சாப்பாடு விட்டுருந்தேன் கன்விக்கு. அப்போ ஊட்டும் போது எல்லா நாய்க்குட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மாமா சொன்னார் ஒரு நாய்க்குட்டி வந்து டெத் ஆயிடுச்சுன்ட்டு. நீ பாருங்களே பாவம், அது எப்படி டெத் ஆச்சுன்னு தெரியல. வேலை கால் எதுவும் வளைக்கிறப்ப எதுவும் இதாகிடுச்சா இல்லை வேறு என்ன ரீசனான்னு தெரியல. பாவம், கிட்டத்தட்ட 6 குட்டி போட்டுருந்துச்சு அந்த நாய். அந்த நாயோட அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, அம்மா இருக்காங்க. பாவம் அந்த நாய். என்னடா என்னடா என்ன சாமி, ஒன்று விட்டு போயிட்டாங்களா எல்லாரும்? இங்கே அம்மா பாரு, அம்மா போகிறேன் வீட்டுக்குள்ள. பாய் பாய் கண்ணு. இந்த கோலம் போகிறதுக்கு காலைல அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. போட விட்டியா அம்மா? போட விட்டியா? பாய். என்னது? என்ன பண்ண போற? அண்ட் எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி ஆஃபீஸு ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்கு ஜஸ்ட் கண்ணி குட்டியும் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன் ப்ரஷ் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டு மிச்சம் வச்சதை வந்து நான் வந்து சாப்பிட்டு வந்து ஃபீல் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஒரு நாள் டே வந்து இந்த மாதிரி தான் போகும். அதாவது ஒரு 10 மணிக்கு காலையிலேருந்து ஒரு 10 மணிக்கு வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து போகும். நிறைய பேர் வந்து உங்கள் டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.